சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி திரைப்படம் எதிர்வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் இப்படத்தில் இடைவேளை காட்சி மற்றும் முக்கியமான பஞ்ச் டைலாக் குறித்த தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் திரையுலகத்தில் 50 ஆண்டு சாதனையை நினைவு கூறும் விதமாக சன் பிக்சர் தயாரிப்பில் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமீர்கான், நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சுருதிஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து திறமையை வெளிப்படுத்தி நடித்திருக்கின்றனர். இந்த படம் குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் பேசும் பொழுது, ரஜினி சார் நடிப்பில் பஞ்ச் டைலாக் என்பது எப்போதுமே ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். கூலி படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் முடிச்சிடலாமா என்ற வசனம் இடைவேளை காட்சியாக இடம்பெறும். அதேபோல் விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் கூறி ஆரம்பிக்கலாமா என்ற வசனத்தை போல் நம் கதைக்கு தொடர்புடைய செம்ம கிளைமேக்ஸ் துவக்கமாக வசனம் இருக்கும் என்றும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், நான் கதை சொல்லும் போது நான் கமலின் ரசிகன் என்றும் எதேசியாக சொன்னதையும் ரஜினி சார் நினைவில் வைத்துக் கொண்டு டப்பிங் முடிந்த பிறகு என் உதவியாளரிடம் இவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். சார் பேசும்போது அனைவரும் சிரித்து விட்டார்கள். பின்னர் வா இசை வெளியீட்டு விழாவில் பார்க்கிறேன் என்று சொன்னதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனாலேயே அந்நிகழ்ச்சியில் என்னை கலாய்க்க போகிறாரோ என்ற பயம் தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இப்படத்தில் இசையமைப்பாளர் அனிருத் தன் குழுவுடன் நேரடியாக பாடல்களை இசைப்படுத்தி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார். அதேவேளை கூலி படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லரும் இந்நிகழ்ச்சியில் வெளியிடப்பட இருக்கிறது. மேலும் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ரஜினி சார் கூறிய அப்பாவும் தாத்தாவும் வந்தாங்க சென்றாங்க என்ற பழைய வசனமும் கூலி படத்தில் இடம்பெறும் என லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். இதனால் முடிச்சிடலாமா என்னும் வசனம் ரஜினி ரசிகர்களிடையே புதிய ட்ரெண்டாக உருமாறும் என்பது எதிர்பார்ப்பாக தற்பொழுது இருக்கிறது.